ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோனியம் ஸ்கோர்ல வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 4 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சீசன் 4ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் புதுசா 2 விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கேம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது எல்லாம் டீடெயிலா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சீசன் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மின்ட் டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நான் வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தா எப்படி டீடெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 4 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சீசன் 3க்கான பேட்ச் வந்து மீட் வந்து விட்டுருவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் மாரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சூப்பர் ஸ்கோர்னா ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 90 பாயிண்ட் அதுக்கு மேல வச்சிருக்காங்க. அத வச்சு ரொம்ப டக்குனு வின் பண்ணலாம். ஸோ 80 பாயிண்ட் மேல எலிஜிபிள் பாயிண்ட்ஸ் வந்து அது ஒரு டைம் குடுத்து மீட் பண்ணுவாங்க. பட் டைம் குடுப்பாங்க. ஓகே நம்ம வின் பண்ண முடியும். ஸோ 80 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸோ சேம் சீசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது. இதுல சேம் 4 புது டாஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்ல 14 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ காரணம் வந்து கேட்டீங்கன்னா, சேம் இந்த என்எஃப்டி தான். ஸோ இந்த கான்ட்ரிபியூட்டிங் என்எஃப்டி இருக்குல்ல அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 என்எஃப்டி ஓகே. இத நான் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 12 ஸ்கோர் வந்து 14 எடுக்க முடியும். ஸோ மத்ததெல்லாம் வச்சு இல்ல. கீழ வந்து பாருங்களேன். ஸோ இதில வந்து ஈக்கோ சிஸ்டம்ல வந்து ரூபி மைன் பண்ணது, ரூபி மின் பண்ண ஒண்ணு அண்ட் ஜாம்பி டிஃபென்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் வர ஸ்கோர்ல வந்து இந்த கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு மின் பண்ண அதுக்கு ஒரு 2 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய என்எஃப்டி வச்சிருக்கேன். வச்சிருந்தாலும் பார்த்தா அந்த பாயிண்ட்ஸா வந்து கணக்கு வரல. ஸோ எல்லாம் வந்து பாருங்க ஈக்கோ சிஸ்டம் பேட்ச்லாம் நெறைய ஹார்மனி ஹப் எல்லாம் வச்சிருக்கேன் ஃபிரெண்ட்ஸ். எல்லாம் வச்சிருந்தாலும் பாயிண்ட் வரல. சேம் பக் தான் இருக்கு. ஓகே. நமக்கு வந்து இப்போதைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலா குடுத்துருக்காங்கன்னா, 14 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ வந்து பாயிண்ட்ஸ் சேர்த்ததுக்கு அகைன் ஒரு 4 புதுசா ஒரு புதுசு இல்ல சேம் சில விஷயம் ஆப்ஸ் இருக்கு. ஸோ புதுசா ஒண்ணு வந்திருக்கு. அத பத்தி பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கியோ ஃபைனான்ஸ் தான். அதுல வந்து லாஸ்ட் டைம் பண்ண மாரி சேம் 20 ஸ்வாப் வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க லான்ச் ஆப் குடுத்தீங்கன்னா, அது இன்னொரு டேப்க்குள்ள போயிடும். இதுல வந்து பாருங்க உங்கள்ட்ட எவ்வளோ இருக்கோ, ஸோ நீங்க வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ட இருக்கிறதுல. ரைட். இப்போ ஸ்வாப் பண்ணிட்டு நான் அகைன் வந்து ரிட்டர்ன் ஸ்வாப் நான் பண்ணிடுவேன். ஸோ அது மாரி 2 ஸ்வாப் கணக்கு வந்துச்சுனாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு 2 எங்கேஜ்மென்ட் ஆன மாரி தான் கணக்கு இது. ஸோ நான் 2 ஸ்வாப் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுல வந்து செக் பண்ணி பார்த்தா, ஒரு 7 பாயிண்ட் என்னமோ குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ்க் முடிச்சதுக்கும் அண்ட் நீங்க டெய்லி டிரான்சாக்ஷன் கணக்கு வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்வாப்ப நான் முடிச்சுட்டேன். ஸோ 4 டிரான்சாக்ஷன் வந்து கணக்கு காட்டுது இதுல. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூபி ஸ்கோர். ஸோ ரூபி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இருந்திருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஓட்டு மாரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லேட்ச் ஆப் குடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ரூபி ஸ்கோர்ல வந்து நான் மின் பண்ணேன்னு நெனைக்கிறேன். ஒரு போஸ்ட் போட்டு. அண்ட் அது பண்ணியிருந்தா மேபி நீங்க வந்து வோட் பண்ணியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன். இதுல எனக்கு பாயிண்ட் 14 வந்திருக்கு. ஸோ நீங்க ஒரு வின் பண்ணணும். ஸோ ரூபி ஸ்கோர் வின் பண்ணீங்கன்னா தான் உங்களால வோட் போட முடியும். ஸோ நீங்க இன்கேஸ் இதுல போயிட்டு வின் பண்ணணும்னா வின் பண்ணிக்கோங்க. வின் பண்ணிட்டு அகைன் கீழ வந்து பாருங்க. அங்க சூனியம் வோட் இருக்கா? இது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாரி நான் ஒரு ஒரு டைம் குடுக்கும்போது ஒரு ஓட்டு விழும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் ஃபீ மட்டும் தான். அது $0.01 லெஸ்ல தான் போகுது. ஸோ இந்த மாரி நான் வந்து தொடர்ந்து நான் 2 டைம் கூட இதுல பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ பாருங்க அகைன் நான் ஓட்டு குடுக்குறேன். பாருங்க மறுபடியும் ஓட்டு வந்து விழுது. ஸோ அந்த மாரி ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ ஓட்டு போட முடியும்னு நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஓட்டு முடிச்சுட்டேன். ஸோ 2 ஓட்டுக்கு 2 பாயிண்ட் என்னமோ ஏறியிருக்கு. அண்ட் ஓட்டு வந்து பார்த்தீன்னா வந்து இங்க கவுண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால ஈஸி தான். இது நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கேஸ் ஃபீ மட்டும் தான். அண்ட் அர்க்காடா ஓகே. இப்போ அர்க்காடாங்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில கொஞ்சம் ஃபீ அதிகமா எடுப்பான். ஓகேவா? ஸோ ஃபீ மீன்ஸ் டாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இல்லன்னா சொல்ல கம்ப்ளீட் 10 சோனியம் ஸ்கோர் கேம்பெயின் குடுத்துருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணீங்கன்னா போதும். அதில ஒரு கண்டிப்பா ஒரு 10 டாஸ்க் அவன் குடுத்துருப்பான். அதுவும் சோனியத்தில இருக்கிறது. ஸோ அது 10 வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவான். ஸோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அர்க்காடாக்குள்ள வந்துட்டேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உள்ள போனாலே இங்க நெறைய காட்டுது ரைட்டா? ஸோ நான் வந்து இதில பண்ணல. நாங்க மேல 3 ஆப்ஷன் குடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணா, இங்க கேம்பெயின்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த கேம்பெயின்ஸ் குடுத்துக்கிறேன். ஸோ அந்த கேம்பெயின்ஸ் குடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதிலயே சோனியம் செயின்ல இருக்கிற நெறைய டாஸ்க் வரும். ஸோ நீங்க சோனியம் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க. ஸோ சோனியம் செயின்ல இருக்கிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்காங்க. சோனியம் ஸ்கோர் மென்ஷனே பண்ணி வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த டாஸ்க் தான் வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில டாஸ்க் நெறையவே இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 டாஸ்க் என்னமோ இருக்கு. ஸோ நமக்கு ஈஸியா அத மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தோணுறத நீங்க பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்க டாஸ்க்க நான் கம்ப்ளீட் பண்றேன் பார்த்துக்கோங்களேன். ஸோ இதுல என்ன சொல்றாங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும், கிளைம் பண்ணணும். இப்ப நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம் ரைட்டா? ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் குடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி பேக் வந்தாலே போதும் முடிஞ்சிடுச்சு. அண்ட் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் 20 டைம்ஸ் அண்ட் கீ ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ நீங்க சோனியம் ஸ்கோர்ல கம்ப்ளீட் பண்ணும்போது, அது 20 ஸ்வாப் நீங்க முடிச்சிருவீங்க. ஓகேவா? அது முடிச்சுட்டு அந்த கையோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அர்க்காடா குவெஸ்ட் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, ஸோ இது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆ ரைட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ச ஜஸ்ட் ஒரு டெய்லி செக் இன் இருக்கா? டெய்லி செக் இன் அர்க்காடா. ஸோ அர்க்காடால டெய்லி செக் இன் பண்ண சொல்றாங்க. ஜஸ்ட் உள்ள வந்து இது நம்ம செக் இன் ஒண்ணு போட்டுருவோம். ஸோ ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் குடுத்தீங்கன்னா, ஸோ அது இன்னொரு பேஜுக்குள்ள போகும். ஸோ அது அர்க்காடாக்குள்ள தான் போகும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிட்ல கீழலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மேல வந்து பாருங்க கேலண்டர் சிம்பல் மாரி இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இது ஸ்டார்ட் ஸ்டீக் குடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தா வந்து சோனியம் ஃபீ தான் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஸோ அத நீங்க குடுத்துக்கலாம்.
ஸோ குடுத்துட்டு அப்படியே நீங்க பேக் வந்து இங்க வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து இது கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளதான். இந்த ஒரு இது மட்டும் தான் நான் பண்ற மாரி இருந்துச்சு. ஜஸ்ட் கீழ வந்து கிளைம் ரிவார்ட் கிளைம் குடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நம்ம ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு ஃபீ போகுது. ஸோ இந்த மாரி ஃபீ போகுது ஒண்ணொண்ணு ஒரு டிரான்சாக்ஷன் கவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சோனியம் ஸ்கோரும் ஏறும். ஓகேவா? ஸோ அப்ப அர்க்காடிக் குவெஸ்ட் நீங்க 10 குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்றது உங்களுக்கு 7.5 பாயிண்ட்ஸும் வரும். பட் என்கேஜ்மென்ட் பாயிண்ட்ஸும் வரும். பட் அது உங்க விருப்பத்த விட்டுரும். ஏன்னா, இதுல கொஞ்சம் வொர்க்கும் ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ, அர்க்காடோ கஸ்ட்ல ஒண்ணு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் செயின் கேம் சொல்லி புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம் இருக்கு. பட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் தான் நீங்க ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க லான்ச் ஆப் குடுத்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் பேஜ்க்குள்ள போயிடும். அப்படிலாம் லிங்க் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி கூட உள்ள வந்துருங்க. ஸோ, வந்துட்டு வந்து பாருங்க சீசன் 1 முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம சீசன் 2 தான் ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் என்டர் சீசன் குடுத்துருங்க. ஸோ, குடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் ஸ்டார்ட் ஆகல. ஓகேவா? நான் இப்ப தான் நைட் வீடியோ எடுக்கிறேன். ஸோ, மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடும். நான் தனியா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டே கீழ வந்தீங்கன்னா, இங்க சீசன்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க வந்து சீசன் 2 பிளேயர் ஐடி மின்ட் பண்ணணும். ஸோ மின்ட் ஃப்ரீ அந்த ஃபீ தான் ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ற மாரி இருக்கும், கேஸ் ஃபீ மட்டும் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் வந்து பே பண்ணிக்கிறேன். ஸோ பே பண்ணி இது மின்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் ஃபிரெண்ட்ஸ் நான் கேம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வீடியோ நான் கன்டின்யூ பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் அன்லாக் ஆயிடுச்சு. இங்க வந்து பாருங்க சோனியம் ஸ்கோர் சீசன் 4 அவன் மென்ஷன் பண்ணிட்டான். அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதிலேயே என்ன கிளியரா குடுத்துருக்கான்னா, நம்ம 5 யூனிக் கேம்ஸ் விளையாடணும். ஸோ ஒரே கேம் 5 டைம் விளையாடக்கூடாது. இப்போ ஃபைண்ட் த நம்பர் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஸோ இது விளையாட்டோம்னா அது 1 கவுண்ட் ஆகும். நீங்க 3 விளையாடுனீங்கன்னா கவுண்ட் ஆகாது. ஸோ அது டச் த கேட் அது 2 டேஸ் கழிச்சு அன்லாக் ஆகுதா, ஸோ அது விளையாடுனீங்கன்னா 2 கவுண்ட் ஆகும். ஸோ இந்த மாரி இதில எத்தன கேம் ப்ரோ குடுத்துருக்கான்? கிட்டத்தட்ட 9 கேம் குடுத்துருக்கான். இதுல ஏதாச்சும் நீங்க ஒரு 5 கேம் நீங்க கண்டிப்பா விளையாடி ஆகணும். ஸோ ஒன் டைம் விளையாடினாலே போதும். விளையாடுனீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிரும். ஜஸ்ட் நான் ஒரு ஃபர்ஸ்ட் கேம் நான் ப்ளே நவ் குடுக்குறேன். ஸோ ஃபைண்ட் த நம்பர் இது நம்ம ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஃபைண்ட் த நம்பர் மாரி ஒரு 4 டிஜிட் நம்பர் நம்மளே கண்டுபிடிக்கணும். சும்மா இப்ப குடுப்போமா? இப்ப வந்து பாருங்க ஒரு ஆ 5555 இது வந்து லோவர் நம்பரா இல்ல அந்த நம்பரா காட்டும் 5 அட்டெம்ப்ட். ஓகே. இது ஒரு கேஸ் ஃபீ போது. ஒரு ஒரு செக்குக்கு ஒரு கேஸ் ஃபீனா அப்ப 15 அட்டெம்ப்ட்க்கு 15 கேஸ் ஃபீ போகும் போல. சும்மா செக் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து ஒரு நம்பர் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஓகே. ஸோ இதுல என்ன குடுத்துருன்னா, டூ ஹை இந்த 4 நம்பர் வந்து டூ ஹைல இருக்கு. ஓகே. இப்ப நான் வேற ஒரு நம்பர் வேணா நம்ம குடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நான் அடுத்து ஒரு 3500 அந்த மாரி குடுத்து பார்க்குறேன். சும்மா ஏதோ ஒண்ணு குடுத்து பாருங்க ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா கேஸ் ஃபீ நெறைய போகும்னு நெனைக்கிறேன். அது நீங்க வேணா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஃபீ அதிகமா போல. கேஸ் ஃபீக்கு மட்டும் நம்ம அடிக்கடி குடுக்குற மாரிக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ லெஸ் தென் $1 கீழ தான். இது வந்து பாருங்க, டூ லோ. அப்ப இதுக்கு நடுவுல இருக்கிற நம்பர் தான். டூ ஹை, டூ லோ. அப்ப அதுக்கு ஆவரேஜா ஒரு 4000 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாரி. இந்த மாரி சும்மா ஒரு 15 அட்டெம்ப்ட் நீங்க குடுத்து பாருங்க. ஸோ கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணிட்டேன். 6 அட்டெம்ப்ட் தான் இருக்கு. இதுல வந்து பாருங்களேன். ஸோ 5450 டூ லோனுது. 5470 டூ ஹைங்கிறது. ஓகே. ஸோ இந்த 20 நம்பர் அதுக்குள்ள தான் வந்து என்னமோ இருக்கு. ஸோ லக் இருந்தா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் ஸ்ட்ராட்டஜி வச்சு கண்டுபிடிச்சுட்டேன். ஸோ அவங்க வந்து பாருங்களேன் அதிலேயே குடுத்துட்டான். அந்த 50க்கு 70 நடுவுல தான் பார்த்தேன். அப்ப 60 குடுத்து பார்த்தேன் ஹை வந்துச்சு. 55 குடுத்து பார்த்தேன் ஹை வந்துருச்சு. ஸோ அப்ப 50ம் 55 நடுவுல தான். நான் 53 குடுத்து பார்த்தேன். அது கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ராட்டஜி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. பட் இது மஸ்ட் இல்ல. சும்மா நான் விளையாடி காமிச்சேன் நானு. ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸ் தான் குடுக்குறாங்க. இது வந்து ஆட் ட்ராப்லாம் நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. ரைட்டா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி வந்து வேற என்னென்ன கேம்ஸ்லாம் வந்துச்சோ, நான் வந்து நீங்க கேட்டீங்கன்னா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். இல்ல ஜஸ்ட் நீங்க ப்ளே மட்டும் பண்ணுங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ண அவசியம் ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேமில உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா நீங்க வந்து மறக்காம நீங்க காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ வேற எதுவும் இல்ல. ஸோ இருந்தாலும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் சொல்ல மறந்த விஷயத்த நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.